இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகாலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். நம்ம வீட்டோட பூஜை அறையில தவிர்க்க முடியாத ஒரு பூஜை பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகர்பத்தி. அந்த பத்தி எப்படி தயாராகுது அப்படிங்கறத என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா அந்த அகர்பத்தி வந்து எப்படி தயாராகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். நானே விட நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சைக்கிள் பியூர் அகர்பத்தி பிராண்ட் நிறுவனத்தோட ஃபேக்ட்ரியில் இருக்கோம். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் அந்த அகர்பத்தி எப்படி தயாராகுதுங்கிறத A to Z தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். ஹலோ மேம், இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் பர்ஃப்யூம் கிரியேட்டர் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள் ஜான்வி மூர்த்தி மேம் இருக்காங்க. இப்போ இந்த அகர்பத்திகள் வந்து எப்படி தயாராகுதுங்கிறத தெரிஞ்சுக்காக ரொம்ப ஆர்வத்தோட உங்க ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணியிருக்கோம். எப்படி தயாராகுதுங்கிறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லவாங்க. அகர்பத்திக்கு இம்பார்ட்டண்டா வேணுமா இருக்கிறது மூங்கில் தான். ஸோ மூங்கில நம்ம வந்து சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை இன்னும் ஃபர்தர் நாங்க ஸ்டிக் பண்ணணும்ல, அதனால ஸ்லிட் பண்றாங்க. அந்த மாதிரி மூங்கில்ல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மூங்கில் இருக்கு மேம். இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ என்ன ஸ்பெஷல் வெரைட்டி ஏதாவது இருக்கா? இது அகர்பத்திக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் வெரைட்டி நாங்க வாங்க வேண்டியிருக்கு. அது வந்து டில்டான்ற வெரைட்டி மூங்கில்ல வாங்கி அதை வந்து இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பீஸ் பண்ணி அகர்பத்திக்கு வேணுமான சைஸில் அதில் ஸ்லிட் பண்ணி அங்கேருந்து ரெடியாகவே வாங்கிட்டு வந்துடுறோம் நாங்கள். அப்புறம் வந்து கிளவு நேச்சுரல் அகர்பத்தி இன்சென்ஸுக்கோஸ்கரம் இங்கேயும் கொஞ்சம் தயார் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுறோம், ஹேண்ட்மேட் பண்ணுறோம் இங்கேயும். இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுக்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப மெலிசா இருக்கும் அந்த பத்தியோட ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவதுன்னா ஹேண்ட்மேட் தான் நல்லா இருக்குமா? இல்லை, முதல்ல ஹேண்ட்மேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நவ் த ரிக்வயர்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்கிறதால இப்போ எல்லாம் மிஷின் மேட் பண்ணுறாங்க. மிஷின் மேட் பண்ணுறதால அது ஃபைன் ஃபினிஷ் வந்தே வரும். அதனால சூப்பர். அந்த பேம்பூ ஸ்டிக் பார்த்தீங்க நீங்க, அந்த பேம்பூ ஸ்டிக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணுமா இருக்கு. அதுக்கு நமக்கு மேல ஒரு பிளாக் கோட்டிங் மாதிரி வருது இல்ல, அது பார்த்தோன்னாக்கா சார்கோல் பவுடர், இது கரித்தூள், இது யூஸ் பண்றோம். சாதாரண கரித்தூள். ஆமா, சாதாரண கரித்தூள் 3 ஐட்டம் வேணுமா இருக்கு. கரித்தூள் வேணுமா இருக்கு. அப்புறம் ஜிகிட், திஸ் இஸ் வெரி நேச்சுரல். இது ஜிகிட் பவுடர் வேணுமா இருக்கு பைண்ட் பண்றதுக்கோஸ்கரம் இது. அப்புறம் வுட் பவுடர் வேணுமா இருக்கு. ஸோ இந்த 3 ஜிகிட், கரித்தூள் அண்ட் வுட் பவுடர், இது 3த்தையும் சேர்த்தானாக்கா நீங்கள் அங்கே பார்க்குறீங்களே இது வரும், இந்த மாதிரி வருது. மிக்ஸ் பண்ணி வச்சானா இந்த மாதிரி இருக்கு. ஸோ தண்ணி போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணானா அந்த ஜிகிட் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். இது மரத்துலேருந்து வர்றது இது. அதனால அதை பேஸ்ட் மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இது 3 இம்பார்ட்டண்ட் ரா மெட்டீரியல் வேணுமா இருக்கு. ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் போடுறாங்க. இந்த மாதிரி ஸ்டிக் அப்படிங்கிறது அந்த பேம்பூ இருக்குல்ல, பேம்பூ ஸ்டிக் இருக்குல்ல, இது மேலே அவங்க வந்து அந்த மாவை போட்டு ரோல் பண்ணானாக்கா அது மாதிரி வந்துடுறது. இப்போல்லாம் முக்கால்வாசி எல்லாம் மிஷினில் தான் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் மிஷின்லேயே பண்ணிடுறாங்க இப்போல்லாம். இப்போ அங்கே பேம்பூ ஸ்டிக் சொன்னீங்க இல்லையா? அந்த பேம்பூ ஸ்டிக் வந்து எங்கேருந்து வருது, எங்கேருந்து எடுக்கிறீங்க அந்த பேம்பூ ஸ்டிக்ஸ்? அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு, பர்டிகுலராக இந்த டில்டான்ற வெரைட்டி பேம்பு வேணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் கிடைக்கிறதே நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து வருது. திரிபுரா, நாகாலாந்து, அஸ்ஸாம் அந்த ஊர்லேருந்து வரவழைக்கிறோம். ஓகே, சூப்பர். இங்கே என்ன ப்ராசஸ் மேம் நடக்குதுங்க? அது இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால நாங்கள் இப்போ வந்து மிஷினில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ அந்த 3 ரா மெட்டீரியல் பார்த்தோமே, ஜிகிட், வுட் பவுடர் அண்ட் சார்கோல் பவுடர், அந்த 3த்தையும் எடுத்து பாருங்க, இங்கே இருக்குல்ல, இதை எடுத்து இதுக்குள்ளே போடுறாங்க. ஓகே. அப்புறம் இந்த ஸ்டிக்ஸ் இங்கே இருக்கு, இங்கே அகர்பத்தி இந்த ஸ்டிக்ஸ் இருக்கு, பேம்பூ ஸ்டிக்ஸ் இருக்கு. அது இங்கே ஆட்டோமேட்டிக் ரோல் பண்ணுறது. ரெக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதால
பாருங்க இது இப்போ இன்னும் வெட்டாவே இருக்கு. ஆமா, ட்ரை பண்ணணும். இதை வந்து ட்ரை பண்ணாதான் நாங்க பேக் எல்லாம் பண்ண முடியும்ல, அதனால இதை நிழல்ல காய போடுறாங்க. இதை ரொம்ப குவான்டிட்டி வேணும் அப்படி இருக்கும்போது ஓவன்ல அதோட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அதை ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு வந்து சென்ட் கோட்டிங் போடுறாங்க. இதுக்கு மேல ஓகே ஃபுல்லு ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் சென்ட். நிழல்ல காய வைக்கிறதுக்கு என்ன காரணம்? நிழல்ல வெயிலே காய வைக்கலாமே. ஏன் நிழல்ல காய போடுறோம்னு சொன்னாக்கா, ஸ்டிக்ல நாங்க வெயிட் போடுறதால அது ஹாட் வெயில்ல போட்டோம்னாக்கா அது பெண்டார டெண்டன்சி இருக்கு இதுக்கு, அதனால நாங்க நிழல்ல தான் போட்டு பண்றோம். இங்க டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓவன்ல கூட கரெக்ட் டெம்பரேச்சர்ல வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். ஆமா, சூப்பர். அம்மா, இப்போ இதுல வந்து ரா மெட்டீரியல் மட்டும் நம்ம சுருட்டி இருக்கோம் இல்லையா, இப்போ இது வாசனை வரணும்னா என்ன பண்ணணும்? அடுத்த ஏதாவது ஸ்டெப் இருக்கா? இதை நாங்க சொல்றதே ராபத்தின்னு சொல்றோம். ஏன்னா ராபத்தின்னு சொன்னா இதுல வாசனை எல்லாம் ஒண்ணும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும் இதுல. ஸோ இது மேல அது மேல் சென்ட் போட்டோடனே தான் இதுக்கு வாசனை வரும். இப்ப நீங்க பார்த்தது இந்த மாதிரி ட்ரையா இருக்கிற ராபத்தி இதுதான். இங்க பாருங்க சென்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ இதுல இப்படிதான் கோட்டிங் பண்றாங்க. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது சென்ட்டை பாட்டில்ல போட்டு அதுல இதில் போட்டு பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்றாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் அந்த சென்ட் தான். ஆமா ஆமா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் சென்ட்ஸ் இருக்கு, பர்ஃப்யூம்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, அதுல இப்போ இவங்க போட்டுட்டு இருக்கிறது வெரைட்டி பேர் வந்து 3-in-1 லில்லின்னு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருது. அதை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ்? அதான் எங்க கிட்ட நியர்லி 650 ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. அதுல அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு சென்ட் பண்ணணுமோ அவ்வளவு போட்டு அதுக்கு ரோல் பண்றாங்க. ரோஸ், ஜாஸ்மின், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, நிறைய இருக்கு. 650 ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. இந்த சென்ட் அது மேல போட்ட உடனே ஒரு 24 மணி நேரம் கியூரிங்னு சொல்லிட்டு அவங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. இன் ஹவுஸ்லேயே வீடு இது உள்ளேயே ஆஃபீஸ் ஃபேக்டரி உள்ளேயே அது மாதிரி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமும் நம்ம வந்து ட்ரை பண்ணுங்களா? இல்ல, அது தானா ட்ரை ஆயிடுது. 24 மணி நேரம் ஆனா போறோம், அது உள்ளே இருந்தாலே அது ஃபுல்லா அப்சார்ப் ஆயிடும். அதுக்கப்புறம் பேக்கிங்க்கெல்லாம் அனுப்புறாங்க. 650 வகையான சென்ட் சொன்னீங்களா மேம், அது எங்க தயாராகுது? அது இப்ப நீங்க பாக்குறது ஒரு சின்ன பாட்டில்ல இருக்குது இல்லையா, அந்த 650க்கும் நாங்க வந்து சென்ட் தயார் பண்றதுக்கே வேற ரூமே இருக்கு. அதுக்கு அங்க ஆக்ஷன் போறோம். வாங்க போலாம். ஓகே. இன்னொன்றுக்குமே தனித்தனியா இருக்குமா? ஆமா, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி அண்டாலாம் இருக்கு. நீங்க மென்ஷன் பண்ண அந்த ரோஸ், ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் தனித்தனி தான். ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் மிக்ஸ் ஆகக்கூடாதுல்ல, ஃப்ரூட் இருக்கும், ஃப்ளவர் இருக்கும், அதனால எல்லாத்துக்கும் தனித்தனியாக அண்டாலாம் இருக்கு. அதுல செப்பரேட்டா நாங்க இது பண்றோம், பிளெண்ட் பண்றோம். ஓகே. எவ்வளவு பேர் இருக்காங்க மேம் இங்க வந்து? எத்தனை பேர் இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஒர்க் பண்றது, நீங்க சொன்ன இந்த காட்டின ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க? இங்க வந்து என்னக்கா நம்பர் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு. ஆனா எவ்ரிவேர் இந்த பேக்கேஜிங் அதுக்கெல்லாம் பண்றதுக்கு நிறைய பேர் வேணுமா இருக்கு. இங்க ஒரு 200-300 பேர் இருக்காங்க இந்த இது ப்ரிமிசஸ்ல ஒர்க் பண்றாங்க. அப்புறம் நிறைய வீட்டுக்கெல்லாம் போய் பேக்கேஜிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஃபேக்டரியே செப்பரேட் ஃபேக்டரி இருக்குல்ல, அது ஹோல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் நாங்க வந்து ஒரு பர்ஃப்யூமுக்கும் ஒரு அண்டா மாதிரி வச்சுட்டு இருக்கோம். திஸ் இஸ் மெயின் எங்களது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பர்ஃப்யூம். இதுதான் எங்களோட மெயின் இதே இருக்கிறது. அங்க வீட்டில் சமைக்கிறதுனா 5 பேருக்கு 4 பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்தோன்னா 1000 பேர் அந்த மாதிரி லிட்டர் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இது வந்து இட் வாஸ் ஃபேமிலி ஓன் சீக்ரெட். இட்ஸ் அ ஃபேமிலி ஓன் சீக்ரெட். இந்த பர்ஃப்யூம் ஃபார்முலாஸ் எல்லாம் முதல்ல எங்கள் மாமியார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆனப்புறம் வந்து நான் இப்போ இவங்க சேர்ந்தே வந்து 25 வருஷம் ஆச்சு இந்த பர்ஃப்யூமரி செக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னோட அதர் கேர்ள்ஸும் வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு மாட்டு பொண்ணு, என்னோட இன்னொருத்தி கோ சிஸ்டர் அவளும் வந்திருக்கா. நாங்கள் 3 பேரும் பார்த்துக்குறோம், இங்கே ஒர்க்கு பார்த்துக்குறோம். இதுலெல்லாம் ரொம்ப இருக்கிறதே லேடிஸ் தான். 85% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஆர் விமன் ஹியர். ஸ்பெஷலி இது வந்து என்கரேஜிங் விமன் ஃபார் சர்வைவல் அண்ட் ஃபார் இந்த வேலைக்கு வரவங்கெல்லாம் நிறைய பொம்பளை தான், பொண்ணு பசங்க தான் இருக்காங்க இங்கே வேலைக்கு. வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வி டேக் கேர் ஆஃப் அவர் எம்ப்ளாயீஸ் வெரி வெல். ரொம்ப நாள் எங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு உமான் இருக்காங்க, அவங்க வந்து எங்கள் கம்பெனிக்கு சேர்ந்து 30 வருஷம் ஆச்சு. அவங்களும் இருக்காங்க. ராதான்னு இருக்காங்க, அவங்களும் 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இங்கே சேர்ந்து.
ஸோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வி டேக் வெரி குட் கேர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஹியர். ஆஸ் ஐ செட், நாங்கள் வந்து வெளியில பர்ஃப்யூம் வாங்குறது இல்லை. அதுதான் தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் கம்பெனி. எங்க கம்பெனிக்கு என்ன ஸ்பெஷல்னா நாங்கள் இன்ஹவுஸே இங்கே தயார் பண்றோம். இதுல இருக்கிறதெல்லாம் தான் பர்ஃப்யூம். இதுல பர்ஃப்யூம் வச்சுருக்கோம். இதுல இருந்து நாங்க கொடுத்து அனுப்புறோம். அதை வந்து ராபத்தி மேல போடுறாங்க. இது வந்து ஒன்லி மிக்சிங் மட்டுமா இல்ல வந்து ஹீட் ஏதாவது? இல்ல ஹீட் எல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் மிக்சிங் ஒன்றுதான். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஓன் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து எங்க கிரியேஷன் ஓவர் மெனி இயர்ஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 நாங்க ஒரு அரைவ் பண்ணியிருப்போம் ஒரு ஃபார்முலாக்கு. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து இது தயார் பண்ணியிருக்கோம். எங்கள் மாமனார் அவங்கெல்லாம் தயார் பண்ணிடுறது ஒரு ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன் தட் இட் இஸ் பாஸ்ட் ஆன் அண்ட் ஃபேமிலி வுட் சீக்ரெட் இது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்ஹவுஸ்லேயே தயார் பண்ணுறோம். நாங்கள் பர்ஃப்யூமை இங்கேயே தயார் பண்ணுறோம். ஸோ வேறு இவங்கெல்லாம் வெளியில் வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் இங்கே இன்ஹவுஸில் தயார் பண்ணுறதால தான் எங்கள் அகர்பத்தி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. ஆமாம். குவாலிட்டிக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னாக்கா அது அகர்பத்தி ஏற்றும் போதே அவங்களுக்கு மனசுக்கும் சந்தோஷமா இருக்கணும் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டும் கிடைக்கணும். அதனால நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு ஆசையாக தயார் பண்ணுறோம் இங்கே நாங்கள் வரும்போது. இப்போ நீங்கள் பார்த்தது என்னென்னா ஹேண்ட் ரோல் பண்ணுறது, கையில் எப்படி பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்க. இப்போ இங்கேருந்து நஞ்சன்கூடுன்ற ஊரில் ஃபுல் மெஷின் மேட் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கேருந்து டன்ஸ் ஆஃப் அகர்பத்திஸ் வருது, அங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆயின்ருக்கு. ஸோ இப்போ அங்கே போனோன்னா நம்ம இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். இங்கே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களா? இங்க 300 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் லேடிஸ் தான் இருக்காங்க இங்க. எல்லாமே அங்க பார்த்தது அதான் நம்ம சின்ன அளவுல பார்த்தோம்ல. இங்க வந்து 100 மெஷின் இருக்கு இதே மாதிரி பாருங்க. அதே மாதிரி கோட்டிங் ராபத்தி இங்க இருக்கு. இது கலர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் இல்ல ஒரு மசாலா பத்திக்கே வேற கலர் வரும். அதுக்கு கலரும் போடுறாங்க, நேச்சுரல் கலரும் இருக்கும். ஸோ இது மெயின்லி இப்போ பிளாக் தான் அகர்பத்தின்னா இல்ல. இங்க 100 டன் தயார் பண்றாங்க. 100 டன் பாக்குறோம். பெரிய அளவுல வேணும். அந்த டன்ஸ் 300 லேடிஸ் தான். அதனால இது வந்து பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கிறது. இங்க மட்டும் இல்லாம வெளியவும் நமக்கு அந்த கட் பண்ணி கொடுக்கறது, இதுக்கான மெட்டீரியல் அந்த சென்ட் எல்லாமே அங்க இருந்து தயாரா மட்டும் ஒரே இடத்துல தான் பண்றது. அங்க இருந்து தான் இங்க அங்க பக்கத்துல டென்ட் போடுற இடமும் இருக்கு. அது கோட்டிங் பண்ணணுமே, மிஷின் கோட்டிங் அதெல்லாம் பண்றாங்க. ராபத்தி ரெடியான உடனே பக்கத்துல சார்ட்டிங் பத்திஸ் சிலது உடஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் கையிலே பண்றாங்க. அப்புறம் பேக்கேஜிங். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ராபத்தி மேக்கிங், அப்புறம் வந்து சார்ட்டிங் கிளீனிங்ங்கிறது நீங்க சொல்ற அந்த உடைஞ்சு போனது சிலதெல்லாம் உடைஞ்சு போய் ராபத்தி இருக்கும்ல, அதுல வந்து அதெல்லாம் கையிலேயே பார்த்து டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. ஓகே. அண்ட் தென் பண்டலிங். அப்புறம் வந்து பர்ஃப்யூம் பண்றது, கோட்டிங் பண்றது, தென் பேக்கேஜிங், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். கிராம் அந்த வெயிங் ஸ்கேல். அது ஓகே ஓகே. கீழ இருக்கே 600 கிராம்ல எவ்வளவு பீசஸ் வரும்? இது 600 கிராம் வராது. 600 கிராம் ಎಷ್ಟು ಕಟ್ಟಿ ಬರ್ಬೋದು? 500 கட்டி. பரவாயில்லப்பா, கொத்திது. 500 கட்டி இருக்கா? 500 ஸ்டிக் இருக்கு அதுல. ஆமா ஆமா. இப்ப இவ்ளோ ஊதுபத்திகள் அடுக்கி வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான ப்ராசஸிங் நடக்குதுங்க? அதான் இது வந்து இந்த ஷேட் ட்ரையிங்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோமே, அப்ப வெயில்ல வைக்க முடியாது, நிழல்ல தான் போடணும்னு சொன்னோம்ல. அதனால இங்க வந்து ஃபுல் ஷேட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு அப்புறம் தான் அந்த பேக்கிங். ஆமா. இதுக்கு அப்புறம் தான் சென்ட் போடுறது. இதுக்கு அப்புறம் சென்ட் போடுறது, அதுக்கு அப்புறம் பேக்கிங்.
நம்ம இப்ப வீட்ல வந்து ஒரு ஊதுபத்தி எடுத்து அழகா கொளுத்துறோம், அந்த நறுமணம் நல்லா இருக்கும், வீட்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். கரெக்ட். அந்த ஊதுபத்திக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு, A to Z இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாமே அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.